வெல்கம் டு கண்ணன் டாக்கி 786. நம்ம சேனலுக்கு முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்க்க முடியும். குவைத் நகரில் உள்ள லிபரேஷன் டவர் நகர காட்சியின் பிரமிக்க வைக்கும் காட்சிகளை வழங்குகிறது. இது 372 மீட்டர் உயரத்தில் இது ஒரு முக்கிய அடையாளமாகவும் நாட்டின் இரண்டாவது உயரமான அமைப்பாகவும் உள்ளது. இங்கே நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலிருந்து காட்சி, பனோரமிக் நகர காட்சி, கண்காணிப்பு தளத்திலிருந்து குவைத் நகரத்தில் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளை அனுபவிக்கும். அதன் நவீன கட்டிடக்கலையை மற்றும் நகர்ப்புற நிலப்பரப்பையும் காண்பிக்கவும். கோபுரத்தின் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் தங்க ஒளியில் நனைந்த நகரத்தின் வானலையுடன் சூரிய அஸ்தமனத்தின் போது ஒரு சரியான தருணத்திற்கு வருகை தரவும். நகர வானலை பாரம்பரியம் இஸ்லாமிய இயக்கத்துகளால் ஈர்க்கப்பட்ட கோபுரத்தின் நேர்த்தியான நவீன வடிவமைப்பு போற்றுங்கள். மேலும் அது நகரத்தின் வானிலையில் உடன் எவ்வாறு பொருந்துகிறது என்பதை பாருங்கள். ஆன்லைனில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யுங்கள். அதிகாரப்பூர்வமாக வலைதளம் மூலம் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதன் மூலம் உங்கள் வருகையை பாதுகாக்கவும் உங்களுக்கு விருப்பமான நேர இடத்தையும் தேர்வு செய்ய உங்களை அனுமதிக்கிறது. திறந்திருக்கும் நேரம்: கோபுரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை, ஞாயிறு முதல் வியாழன் வரை திறந்திருக்கும். வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மூடப்படும். அணுகல்: வசதியான பார்க்கிங் வசதி உள்ளது. மேலும் முக்கிய பேருந்து நிறுத்தங்கள் அருகிலேயே உள்ளன. நகரம் முழுவதும் உள்ள வழித்தடங்களுக்கு எளிதாக அணுகலை வழங்குகிறது. குறிப்புகள் மற்றும் நுண்ணறிவுகள்: பார்வையிட சிறந்த நேரம்: இனிமையான வானிலை, குளிரான மாதங்களில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை. உங்கள் வருகையை திட்டமிடுங்கள். கலாச்சார முக்கியத்துவம்: விடுதலை கோபுரம் குவைத்தின் மீள்தன்மை மற்றும் சுதந்திரத்தை குறிக்கிறது. இது குவைத் நகரத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கட்டாயம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும்.